3. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நான் சொல்ல இருக்கும் தலைப்பு டாம் பிளாட்ஸ். டாம் பிளாட்ஸ்னு ஒரு பாடி பில்டர், அமெரிக்காவில் பிறந்தவர், மிகச்சிறந்த ஒரு பாடி பில்டர். அதாவது ஆச்சரியம், அற்புதம், அபூர்வம். ஏன்னா அந்த டாம் பிளாட்ஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பெஸ்ட் தைஸ். தைஸ் மீன்ஸ் டாம் பிளாட்ஸ், டாம் பிளாட்ஸ் மீன்ஸ் தைஸ். அவ்வளோ அருமையான தொடை. அதாவது கிட்டத்தட்ட 77 சென்டிமீட்டருக்கு மேலே. அப்படின்னா உங்களுக்கு எத்தனைன்னா 31 சென்டிமீட்டர், 31 இன்ச்சஸ், 31 இன்ச்சஸ். அர்னால்டு பெரிய ஒலிவா அவங்களுக்கு கூட 28 இன்ச்சு 29 இன்ச்சு தான் இருந்துச்சு. இவருக்கு 31 இன்ச்சு தைஸ். பாருங்க, பெரிய பிக்கஸ்ட் தைஸ். சரி, இப்போ இவரை பற்றி சொல்கிறேன். இவர் வந்து அமெரிக்காவில் ஃபோர்ட் ஸ்டில் அப்படின்ற ஒரு இடத்துல பிறக்கிறாரு. ஃபோர்ட் ஸ்டில் அது வந்து ஒக்கலகோமான்ற இடத்துல இருக்குது. ஒரு சிறந்த பையனாக பிறக்கிறாரு. வீட்டுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் ஒரு கடையில் ஒரு புத்தகத்தை பார்க்குறாரு. பார்த்தா அது ஒரு பாடி பில்டிங் புக்கு. அதில் ஒரு யூனிவர்ஸ் படம் போட்டிருக்கு. இவர் சொல்கிறாரு, அது யாருன்னு தெரியாது அந்த யூனிவர்ஸ், ஆனால் அந்த படத்தை பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுலேருந்து நான் அந்த பாடி பில்டர் மாதிரியே வரணும்னு நினச்சிட்டேன் அப்படின்றாரு. அதாவது அவர் இன்ஸ்பயர் ஆகிட்டார் அந்த பாடி பில்டரை பார்த்து. இப்போ இவர் அதுக்கப்புறம் இவர் வந்து 1955 பிறந்தவர். 1955 26ஆம் தேதி ஜூன் மாதம் பிறந்தவர். 55 பிறந்தவர். அந்த டைமில் தான் அவன் ஃபுல்லாக படங்கள் பூரா எப்படி படங்கள் வந்துச்சு, ஹெர்குலஸ் படங்கள் வந்துச்சு. பூரா ஹெர்குலஸ் படங்கள், செகண்ட் வேர்ல்டு வாரை பேஸ் பண்ணி இங்கிலீஷ் படங்கள் அட்டகாசமாக வந்துச்சு. அதில் ஹெர்குலஸ் படம் ஸ்டீவ் ரீவ்ஸ் 1950 மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கினவர். அவர் படங்கள் ஹெர்குலஸ் படங்கள் வந்துச்சு. அதுக்கடுத்து ரெச் பார்க் 1951 வாங்கினவர். அவருடைய படங்கள் வந்துச்சு. அதுக்கப்புறம் லோ டெகினின்னு சொல்லிட்டு மார்க் ஃபாரஸ்ட்னு ஒரு பாடி பில்டர். அப்படி நிறைய பாடி பில்டர். எந்தெந்த பாடி பில்டர் இன்னைக்கு அழகாக இருக்காங்களோ, அவங்க வந்து சினிமாவுக்கு ஏற்ற கெட்டப்பில் இருக்காங்களோ, அவங்கள ஃபுல்லாக வச்சு படம் எடுத்தாங்க. அந்த படங்களை பார்த்துட்டு இவருக்கு வந்து அந்த மாதிரி பாடி பில்டர் ஆகணும் அப்படின்ட்டு ஜிம்முக்கு போகிறாரு. அதான் வழக்கமான விஷயமாச்சே. அமெரிக்கா வந்து கூலிங்கான கிளைமேட்டு, நல்ல சாப்பாடு, நல்ல உடற்பயிற்சி செஞ்சால் நல்ல உடம்பு டெவலப் ஆகுது. நல்ல உடம்பு டெவலப் ஆனால் இவர் ஜிம்முக்கு தொடர்ந்து போயிட்டுருக்காரு. ஜிம்முக்கு தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது இவர் வந்து 1955 பிறந்தவர். 1978 இவர் போட்டியில் கலந்துக்கிறார். 73 மிஸ்டர் அயன்மேன் அப்படின்ற ஒரு போட்டியில் பரிசு வாங்குறாரு. அடுத்து வந்து மிஸ்டர் அடோனிஸ்னு 73 அந்தந்த ஊரில் நடக்குது பாருங்கள் போட்டி. அந்தந்த ஊரில் நடக்குது பாருங்கள். அந்த போட்டியில் வந்து இவர் கலந்துக்கிறாரு. அப்புறமேட்டு ஜூனியர் சீனியர் மிஸ்டர் பவர் லிஃப்டிங் சாம்பியன் 1974 வாங்குறாரு. அப்புறம் 1975 மிஸ்டர் மெக்சிகன் வாங்குறாரு. மிஸ்டர் மெக்சிகன் வாங்கிட்டு அடுத்து மிஸ்டர் சவுத் ஈஸ்டர்ன் யூஎஸ்ஏலே பாருங்கள். மிஸ்டர் யூஎஸ்ஏ, மிஸ்டர் ஜூனியர் யூஎஸ்ஏ, மிஸ்டர் சவுத் ஈஸ்டர்ன் யூஎஸ்ஏ எப்படி நடத்துகிறாங்க பாருங்கள். அதாவது இதுக்கு என்ன காரணம்னா, அந்த ஊரில் வந்து மிஸ்டர் யூஎஸ்ஏ, மிஸ்டர் அமெரிக்கா வாங்கி யூனிவர்ஸ் வர்றவன் டாப் குவாலிட்டியாக இருக்கணும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களையும் பாடி பில்டிங் நடத்துறது. இப்போ இவர் வந்து 77 மிஸ்டர் ஈஸ்டர்ன் யூஎஸ்ஏ வாங்குறாரு. 1980 இவர் வந்து மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்குறாரு. இவர்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டினா, இந்த டாம் பிளாட்ஸ்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டினா, இந்த டாம் பிளாட்ஸுக்கு பேர் கோல்டன் ஈகிள் பேர். கோல்டன் ஈகிள்னு இவருக்கு பேர். அடுத்து இவருக்கு வந்து லெக்கு வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு. இவருக்கு வந்து பாடி பில்டிங்கில் 3 பேருக்கு தைஸு, அட்டகாசமான தைஸு. ஒருத்தர் டாம் பிளாட்ஸு, ரெண்டாவது டயபெட்டிக் பேஷண்ட்டு டிம் பெல்னாப், மூணாவது விக்டர் ரிச்சர்டு. இவங்க எல்லாம் தான் 30 இன்ச்சஸ்க்கு மேலே வச்சுருந்தாங்க. பெரிய பெரிய தைஸு. ஆனால் இந்த டாம் பிளாட்ஸுக்குள்ள தைஸுக்கு என்னென்னா குவாலிட்டியாக இருக்கும். அதை ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்கும் அதே மாதிரி பேக்லேயும் இருக்கும். ஹாம்ஸ்ட்ரிங்ஸு, பேக் தைஸு எல்லாமே அட்டகாசமாக இருக்கும். அந்த படங்களில் காமிக்கிறேன், உங்களுக்கே தெரியும். அட்டகாசமான பாடி பில்டரு. 79 மிஸ்டர் ஒலிம்பியாவில் வேறு கலந்துக்கிறாரு. மிஸ்டர் ஒலிம்பியாவில் கலந்துக்கிட்டா அர்னால்டு மாதிரி ஆள்லாம் சொல்கிறாங்க, எப்பாடி டாம் பிளாட்ஸ் பக்கத்தில் போய் நிற்க முடியாதுப்பா, அந்த தொடையை வச்சே நம்மளை தள்ளி விட்டுருவான்ப்பா, அவ்வளோ பெரிய தொடை
அவ்வளோ பெரிய தைஸு, அவ்வளோ பெரிய லெக்கு, அட்டகாசமான லெக்கு, அதுக்கேற்ற மாதிரி காஃபு இருக்கும், பியூட்டிஃபுல் காஃபு. அருமையான பாடி பில்டரு. அவர் வந்து ஒலிம்பியாவில் வந்து 1979லேருந்து 86 வரைக்கும் செய்கிறாரு. தொடர்ந்து 86ல் செய்கிறாரு. 86 வரைக்கும் செஞ்சாருன்னா இப்போ 81ல் வந்து தேர்ட் பிளேஸ் வாங்கினார். தேர்ட் பிளேஸ் வாங்கிட்டு அப்புறமேட்டு 4th 6th 5th 6th அப்படின்னு வாங்குறாரு. வாங்கிட்டு இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, பாடி பில்டிங்கில் இவருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, லேசாக டிஸ்ப்ரப்போர்ஷன். என்ன டிஸ்ப்ரப்போர்ஷன்னா, லோவர் பாடி பெருசாக இருக்குது, அப்பர் பாடி கொஞ்சம் சிறுசாக இருக்குது. அதாவது பாடி பில்டிங்கில் சைஸ் பார்க்குறோம். முதல்ல சைஸ், மெகா சைஸ், அர்னால்டு ஒரு சைஸ், சர்ஜியோ ஒலிவா ஒரு சைஸ், ஃப்ராங்கோ கொலம்போ ஒரு சைஸ், டோரியன் ஏட்ஸ் ஒரு சைஸ், லூக் ஃபெரிக்னோ ஒரு சைஸ், ரோனி கால்மன் ஒரு சைஸ். அப்படி பெரிய சைஸான பாடி பில்டர்களுக்கு தான் மிஸ்டர் ஒலிம்பியா கொடுப்பாங்க. சைஸ் மொதல் சைஸாக இருக்கணும், மாஸாக இருக்கணும், அதுக்கப்புறம் மஸ்குலராக இருக்கணும், ரெண்டாவது ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கணும். ப்ரொபோர்ஷன்னா அப்பர் பாடியும் லோவர் பாடியும் சம்மாக இருக்கணும். செவ்வு ஒழுங்குன்றாங்க தமிழில், செவ்வு ஒழுங்கு. அப்பரும் கரெக்டாக இருக்கணும், லோவரும் கரெக்டாக இருக்கணும். இவருக்கு லோவர் பெருசாயிருச்சு, அப்பர் கொஞ்சம் கம்மி. அர்னால்டுக்குலாம் அப்பர் பெருசு, லோவர் கொஞ்சம் சிறுசு. ஆனால் அவர் வாங்கிட்டார், ஃபர்ஸ்ட் வாங்கிட்டார், மற்ற திறமைகளில் வாங்கிட்டார். இவரால் வாங்கவே முடியல. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஹெவியாக பைசப் செய்கிறாரு. ஹெவியாக சரி நம்மளும் அந்த ப்ரொபோஷனேட்டாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தொடக்கேற்ற பெரிய செஸ்ட்டு, தொடக்கேற்ற பெரிய ஆர்ம்ஸை சேர்த்துவோம்னு 31 இன்ச்சு தைஸு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஆர்ம்ஸ் ஏற்றணும்ல, அதுக்கேற்ற மாதிரி ஆர்ம்ஸை ஏற்றுறாரு. என்ன நடந்துச்சு தெரியுமா, பைசப்ஸ் ரைட் ஹேண்ட் டேரப் ஆயிடுச்சு சார். பைசப்ஸ் டேரப் ஆயிடுச்சு. பைசப்ஸ் பாருங்க கிழிஞ்சிருச்சு பாருங்க. இங்கே பாருங்க, அந்த என்னுடைய புக்கில் இருந்து அந்த கட் பண்ணி அந்த பாருங்க, இங்கே இடத்துல கட் ஆகிருக்கு பாருங்க, இங்கே ஒரு கட் ஆகிருக்கு பாருங்க. மசல் டெண்டன் டேர்ஸ்னால் கிழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இங்கே ஒரு கிளி கட் ஆயிடுச்சு. இப்போ அதை சர்ஜரி பண்ணிவிட்டு கட்டு போட்டிருக்காரு பாருங்க, கையை அசைக்காமல் கட்டு போட்டிருக்காரு. ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டல்லேருந்து எடுத்த படம் தான் இது. அவருடைய இடது கை எப்படி இருக்கு பாருங்க, முழுமையாக இருக்கு. ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்டு பாருங்க, வலது கை எப்படி ஆயிடுச்சு பாருங்க, சின்ன கை ஆயிடுச்சு பாருங்க. அதான் இன்ஜூரி ஆனதுக்கப்புறம் அதை சர்ஜரி பண்ணிட்டு ஓவர் கம் பண்ணது. லெஃப்ட் நல்லா இருக்கு, ரைட்டு வீக்காக போச்சு. இந்த பாருங்க, இதில் நல்லா தெரியும் பாருங்க, இதான் ரைட்டு. வலது கை எவ்வளோ அழகாக இருக்குது, பெருசாக இருக்குது, 20 இன்ச்சு 21 இன்ச்சஸ் இருக்குது. இடது கை இப்போ இடது கை நல்லா இருக்கு, ரைட்டு வந்து வீக்காக போச்சு பாருங்க. அங்கே இருக்கு, அதையும் ஏற்றி வச்சிருக்காரு. ஆனால் அது லேசாக ஒரு நெல்லிக்காய் மாதிரி இருக்கு, இது ஒரு பெரிய பப்பாளி பழம் மாதிரி இருக்கு பாருங்க. இதுதான் டாம் பிளாட்ஸ் பாருங்க. என்ன அருமையான செஸ்ட் பாருங்க, அருமையான ஷோல்டர், கோல்டன் ஹேர், அதான் கோல்டன் ஈகிள்ன்றாங்க. அப்புறம் லெக்கை பாருங்க, ஃப்ரண்ட் தைஸு பேக் தைஸ், ஹாம்ஸ்ட்ரிங்ஸ், காஃபை பாருங்க, அட்டகாசமாக இருக்குது பாருங்க. 31 இன்ச்சு, இவ்வளோ பெரிய தைஸ் வந்து பாடி பில்டிங்கில் யாருக்குமே அமையலை. ரெண்டாவது அவருடைய ஹாம்ஸ்ட்ரிங்ஸை பாருங்க, பேக் தைஸு எப்படி அப்படியே வரி வரியா இப்போதான் வந்திருக்கு, இப்போதான் வருது. இதெல்லாம் ஒரு 1980களிலே கொண்டு வந்துட்டாரு. இந்த ஹாம்ஸ்ட்ரிங்ஸை 1980களிலே கொண்டு வந்துட்டார். காஃபை பாருங்க எப்படி அட்டகாசமாக, பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான் கிடச்சிச்சு. தைஸை பாருங்க எப்படி அழகாக முழுமையான தைஸ் பாருங்க, எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்க. இந்த தைஸ் தான் கோல்டன் ஈகிள் ஒரு பேர். இது பேக் தைஸ், ஹாம்ஸ்ட்ரிங்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மிஸ்டர் யூனிவர்ஸ் 1980 நான் எழுதியிருக்கேன். டாம் பிளாட்ஸோட படம் பார்க்க பீச்சிலேருந்து கொடுத்துருக்காரு. பொதுவாக பீச்சிலேருந்து நீங்கள் போஸ்டிங் கொடுத்தீங்கன்னா படம் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவாக இருக்கும். அதனால மாதிரி ஆளுகள்லாம் பீச்சில் தான் கொடுப்பாங்க. ஆனால் ஒலிவா மாதிரி ஆளுலாம் கடினமான பாறைகளுக்கு முன்னாடி இருந்து கொடுப்பாங்க, மரங்களுக்கு முன்னாடி நின்று கொடுப்பாங்க. அதுக்கு வந்து என்னன்னா அதிகமான கான்ஃபிடன்ஸ் வேணும், அதிகமான மசில் டென்சிட்டி வேணும். அது அப்படி உள்ளவங்க தான் கொடுக்க முடியுது. பீச்சுக்கு முன்னாடி கொடுக்குறாரு. டாம் பிளாட்ஸ் அவர் பேர். தாமஸ் ஸ்டீவன் பிளாட்ஸ். அதுதான் தாமஸ் ஸ்டீவன் பிளாட்ஸ் தான் ஷார்ட்டாக டாம் பிளாட்ஸ். 31 இன்ச்சு தைஸ் அங்கே பாருங்க, அப்படியே வளைஞ்சு தொங்குது பாருங்க, என்ன அட்டகாசமா. டாம் பிளாட்ஸ் ஏற்கனவே சொன்னேன், இவருடைய பட்ட பெயர்கள்
நிக் நேம்ஸ். பாடி பில்டிங்கில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிக் நேம் வச்சுருப்பாங்க. இப்போ உதாரணமாக அர்னால்டுக்கு வந்து ஆஸ்ட்ரியன் ஓக். ஆஸ்ட்ரியன் ஓக்குன்னா என்ன? ஆஸ்ட்ரிய தேக்கு மரம் மாதிரி வலு வலு வலுன்னு அழகாக இருப்பாங்க. தேக்கு மரத்தில் செய்து வைத்த தேகம் அல்லவான்னு அந்த கமலஹாசனை புகழ்ந்து பாடுவாங்கல்ல, அது மாதிரி தேக்கு, ஆஸ்ட்ரியன் தேக்கு. ஒலிவாக்கு வந்து மித்து. மித்துனா புராணங்களில் வர்ற மாதிரி கும்பகர்ணு, பீமே, அந்த மாதிரியான பெரிய உருவம். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு பேர். அது மாதிரி இவருக்கு என்ன பேருன்னா கோல்டன் ஈகிள், தங்க கழுகு, குவாட்சில்லா. குவாட்சில்லா அப்படின்னு குவாட்சில்லா அப்படின்னு பேசுவாங்க. குவாட் ஃபாதர், தைஸ்க்கே கிங்கா, கிங் ஆஃப் தைஸ் டாம்பிளாட்ஸ். யாரு? கிங் ஆஃப் தைஸ். இவர் வந்து மிஸ்டர் யூனிவர்ஸ் 1980 தான் ஒரே ஒரு தடவை தான் வாங்கினார். ஒலிம்பியாலாம் வாங்கலை. அர்னால்டு மாதிரிலாம் வாங்கலை. அவர் ஒரு தடவை கூட ஒலிம்பியா வாங்கலை. 81 ஒலிம்பியாவில் 3rd வாங்கினார். ஆனாலும் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆனார். எப்படி? பாடி பில்டிங்கில் இவ்வளோ பெரிய தைஸை யாருமே ஏற்றுனது டெவலப் பண்ணது இல்லை. அதனால எங்கே பார்த்தாலும் இவர் செமினாருக்கு போகிறார். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அமெரிக்காவில் வந்து 50 ஸ்டேட்ஸ் இருக்குது. 50 மாநிலங்களை கொண்டது தான் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அமெரிக்க ஐக்கிய மாகாணங்கள். எல்லா ஸ்டேட்லையும் கூப்பிட்றாங்க, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி செமினார். இவரை கேள்விகள்லாம் கேட்குறாங்க. எப்படி தைஸை டெவலப் பண்ணீங்க, என்ன ஃபுட் எடுத்தீங்க, என்ன எக்ஸசைஸ் நீங்கள் அடாப்ட் பண்ணீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, செமினார் எடுக்கிறாரு. அப்புறம் ஃபோன்லேயே ஆன்சர் பண்ணுறாரு, கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறாரு. அப்புறமேட்டு ஃபோட்டோஸ், இவருடைய பாடி பில்டிங் ஃபோட்டோஸ் 2 பக்கம் பார்க்குறீங்கல்ல, அழகான இவர் ஃபோட்டோஸ்லாம் வாங்குறாங்க. இவர் கையெழுத்து போட்டு வாங்குறாங்க. இவர் 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 பிரிண்ட் போட்ட டிஷர்ட்டு, பனியன்ஸு, ஷார்ட்ஸு, எல்லாமே வீடியோ கேசட்ஸ். அந்த டைம்லலாம் இப்போ மாதிரி செல்லு வந்து அதிகமாக வரல, செல்லு யூடியூப்லாம் வரல. அப்போ வந்து மக்களுக்கு எல்லாமே வீடியோ கேசட் தான். 80 90 வரைக்குமே வீடியோ கேசட் தான். அப்போ நல்ல வீடியோ கேசட்டு, இந்த மாதிரி செமினாரு, பனியனு, ஃபோட்டோஸ் விற்கிறது, நிறைய சரியான கோடீஸ்வரன் ஆகிட்டார். நல்ல பெரிய கோடீஸ்வரன். பாடி பில்டிங்கில் இவர் ஒரு கோடீஸ்வரன். ஏன்னா இவருடைய லெக்குக்கு அந்த அளவுக்கு மவுஸு, மிகச்சிறந்த ஆணழகன் இவர். அதான் நான் சொன்னேன்ல, எந்த பாடி பில்டருக்குமே அர்னால்டுக்கு ஒரு தடவை 72 லெக்கு, அவருக்கு லெக்கு உடஞ்சிருச்சு. ஃப்ராங்கோ கொலம்புக்கு ஃப்ரிட்ஜை தூக்கிட்டு போய் அவருக்கு கால் உடஞ்சிருச்சு. அப்படி ஒவ்வொரு பாடி பில்டருக்கும் ஒரு ஒரு சோதனை வரும் வாழ்க்கையில். இவர் நல்ல அழகான வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காரு, மனைவியோட குடும்ப வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் தான் இவருக்கு வந்து இவர் போட்டியில் தொடர்ந்து கலந்துக்கிட்டு இருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒன்ஸ் அ சாம்பியன் ஆல்வேஸ் அ சாம்பியன், ஒன்ஸ் அ மாஸ்டர் ஆல்வேஸ் அ மாஸ்டர், ஒன்ஸ் அ பாடி பில்டர் ஆல்வேஸ் அ பாடி பில்டர். நீங்கள் போட்டியில் ஜெயிக்கிறீங்களா தோக்குறீங்களா அதுக்கு பிரச்சனையே கிடையாது. இட்ஸ் நாட் அட் ஆல் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட். போட்டியில் நீங்கள் தொடர்ந்து கலந்துக்கணும், அதுதான் முக்கியம். 79 மிஸ்டர் ஒலிம்பியாவில் கலந்துக்கிட்ட இந்த டாம் பிளாட்ஸு 86 வரைக்கும் கலந்துக்கிறாருங்க. 86 வரைக்கும். இப்போ நான் சொன்னேன்ல, அந்த அவருக்கு பைசப்ஸ் டேரப் ஆயிடுச்சு பாருங்க ரைட்டில். அந்த ஓவர் வெயிட் போட்டதில் பைசப்ஸ் டேரப் ஆனதுனால அடுத்து அவரால் காமெடி பண்ண முடியல. அவருடைய காம்படிஷன் கேரியர் வந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் தொடர்ந்து அது வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தார். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன் வந்து அவனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் தொடர்ந்து போட்டியில் கலந்துக்கிறணும். அதை தான் நாங்கள் வந்து விரும்புவோம். போட்டியில் ஃபஸ்ட்டு செகண்ட் வாங்குறாரு பாருங்க, அது 2வது விஷயம். போட்டியில் கலந்துக்கிறணும், அதுதான் முக்கியம். அந்த வகையில் டாம் பிளாட்ஸ் வந்து 5 அடி 8 அங்குலம் இருக்காரு. 106 கிலோங்க. 106லேருந்து 110 கிலோ இருக்காரு. தொண்டையே பாருங்க, அதே 50 கிலோ இருக்கும். 31 இன்ச்சு தைஸு. பாடி பில்டிங்கில் நாங்கள் பொதுவாகவே ஜட்ஜஸ் நாங்கள் என்ன பண்ணோம்னா தைஸை தான் பார்ப்போம். ஒரு மனிதனுக்கு மேடையில் நிற்கிறவங்களுக்கு பார்வையாளர்களுக்கு பார்வைக்கும் நடுவர்கள் பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கும். பார்வையாளர்கள் பெரிய செஸ்ட்டுப்பா, பெரிய ஷோல்டருப்பா, எவ்வளோ பெரிய ஆர்ம்ஸ்ப்பா அவனுக்கு அப்படிம்பாங்க. நாங்கள் காஃப் இருக்கா, வி வில் லுக் இன் டு ரிவர்ஸ் ஆர்டர். காஃப் இருக்கா அவருக்கு, தைஸ் இருக்கா, தைஸில் செப்பரேஷன்ஸ் இருக்கா, செப்பரேஷன்ஸில் ஸ்ட்ரியேஷன்ஸ் இருக்கா, உட்பிரிவுகள் இருக்கா, அதுக்கப்புறம் அப்டமன் இருக்கா, அப்புறம் முதுகு கட்ஸ் இருக்கா, எது எது ஒரு மனிதனுக்கு இல்லாததோ ஒரு பாடி பில்டருக்கு ரேராக அமையுமோ அது இருக்கான்னு நாங்கள் பார்ப்போம். அந்த விதத்தில் இவருக்கு பார்த்தீங்கன்னா தைஸ் அட்டகாசமான தைஸ், ஒரு பாடி. எந்த போட்டியிலையுமே அதான் அர்னால்டு சொன்னேன்ல, அர்னால்டு மாதிரி பெரிய ஆளுகள்லாம் இவர் பக்கத்துலேயே நிற்க பயப்படுறாங்க. எப்பா எவ்வளோ பெரிய தடையை வச்சுருக்கான்ப்பா, இவர் பக்கத்தில் என்னென்னா நாங்கள் அடியாயிருவோம்ப்பா அப்படின்றாங்க. நல்ல ஒரு ஆணழகன். நான் அருமையான வாழ்க்கையை ஆரம்பித்து ஒரு சின்ன
வயசில் ஒரு பாடி பில்டர் படத்தை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்த அந்த அந்த டாம் பிளாட்ஸ் பல போட்டிகளில் கலந்துக்கிட்டு வெற்றி பெற்றார். நல்ல வெற்றி. கடைசியில் அவருக்கு பைசப்ஸ் டேரப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பாடி பில்டிங் கேரியரை முடிச்சிட்டாரு. இன்னும் ஒரு நல்ல ஆணழகன், நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறாரு. நிறைய இளைஞர்களுக்கு அவர் மோட்டிவேட் பண்ணுறாரு. டாம் பிளாட்ஸோடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் தொடர்ந்து எக்ஸசைஸ் செய்யுங்க. நல்ல ஜிம்மில் போய் தைஸ் செய்யுங்க. ஏன்னா நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க, தொடைக்கு செய்ய மாட்டாங்க. தொடைக்கு வலிக்குப்பா, தொடைக்கு செஞ்சாலேப்பா கீழே உட்கார முடியாதுப்பா, நிமிர முடியாதுப்பா, ரொம்ப பெயினாக இருக்குப்பான்ட்டு செஸ்ட்டு, லாட்டு, ஷோல்டர்ஸு, பைசப்ஸு, ட்ரைசப்ஸு, அப்டமன் வரைக்கும் செய்வாங்க. தைஸ் அன்னைக்கு வருதுன்னா தைஸ் அன்னைக்கு அவங்க அப்படியே ஸ்கிப் அவுட் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு ஜிம்முக்கு வரல, நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து சேர்ந்துக்கிடுவாங்க. செஸ்ட்டு போகிறதுல சேர்ந்துக்குவாங்க, ஷோல்டர் போகிறதுல சேர்ந்துக்குவாங்க. தைஸை ஸ்கிப் அவுட் பண்ணுவாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நெவர் ஸ்கிப் அவுட் யுவர் தைஸ் கிளாஸ். தைஸ் கிளாஸை விருப்பமாக செய்யுங்க. எது உங்களால் முடியாதோ அதை முடிச்சு காட்டுங்க. பெரிய தைஸ் வரும், அருமையாக இருக்கும். நல்ல தைஸ் செஞ்சுட்டு முடித்த உடனே தைஸு காப்பு செஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நல்லா குளிக்கும்போது நல்லா தண்ணியை ஊற்றி ஊற்றி மசாஜ் பண்ணணும். தொடையை நல்லா 2 தொடையும் காஃபையும் நல்லா செட் ஆஃப்டர் செட்டு மசாஜ் பண்ணுங்க அப்படின்றாங்க. அது மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தொடை பெருசாக வரும். 2வது காஃப் மிஷினில் வந்து நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட காஃப் போடலாம். அந்த காஃப் மசில் வந்து ரொம்ப லீனான மசில், தசை நார்கள் நெருக்கமான மசில். அதுக்கு வந்து அதிகமான வெயிட்டு போடணும். அருணாளெல்லாம் முதல்ல 500 பவுண்டில் போட்டுக்கிட்டு இருக்காரு. ரெஜ்பார்க்குன்ற ஒரு வீட்டுக்கு போய் இப்போ எக்ஸசைஸ் செய்யும்போது ரெஜ்பார்க் சொல்கிறாரு, அருணாள் நீங்கள் வந்து 500 பவுண்டு போடுறது பத்தாது உங்கள் உடம்புக்கு, 1000 பவுண்டு போடுங்கன்றார். 1000 பவுண்டை போட்டு தான் அருணாள் வந்து அவருடைய காஃப் அவர் டெவலப் பண்ணார். அது மாதிரி நல்ல வெயிட்டு போடுங்க, நல்லா தொடர்ந்து செய்யுங்க, ஜிம்முக்கு போங்க, ஃபுட்டு எடுங்க, நல்ல குளிர்காலம், உடம்பை நல்லா டெவலப் பண்ணுங்கள். போகுமா, ஜிம்முக்கு போகுமா, நேரம் ஆயிடுச்சு, வாங்க. நன்றி, வணக்கம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.